2014 ஆகஸ்ட் கேஎம்சி காலேஜ்ல தான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ எல்லாரும் நினைச்ச மாதிரி தான் ஒரு கூட இவ்வளோ க்ளோஸ் ஆகும்னு நினைச்சு பார்க்கல. ஆனா ஸ்டடியில ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆனோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். 2017 செப்டம்பர் 26ல லைஃப் லாங் நீயே என் கூட இருந்துடக்கூடாது அப்படின்னு டக்குனு கேட்டீங்க. இதுக்கு நானும் பெருசா ரியாக்ட் பண்ணாம இருந்துடலாமே அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த டைம்ல கூட நம்ம சீரியஸான லவ்ல இருந்தோமான்னு கேட்டா இல்லதான். அந்த 1 இயர் நார்மலா போச்சு. ஆனா நம்ம ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் நானும் காலேஜ் முடிஞ்சு என் வீட்டுக்கு போயிட்டேன். நம்மளால பேசிக்க முடியல, மீட் பண்ண முடியல. அந்த டிஸ்டன்ஸ் தான் உன் மேல இருந்த உண்மையான லவ் புரிய வச்சிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போனது கோயம்புத்தூர் பண்ணா, காந்திபுரம், டவுன் ஹால் அப்படின்னு நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கோம். சம்பந்தமே இல்லாம ஈஷாக்கு கூட போயிருக்கோம். இந்த பிளேஸ்க்கெல்லாம் மறுபடியும் போனா உன் கூட கை கோர்த்து நடந்து போன ஞாபகம் தான் வருது. 2019 ஆகஸ்ட் 1ல கொடிவேரி போனோம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் அவுட்டிங் ட்ரிப்பா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து திரும்பி வரும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அதெல்லாம் இப்ப நினைச்சா சிரிப்பு தான் வருது. 2021 ஆகஸ்ட்ல மஸ்கட் ஷிஃப்ட் ஆயிட்டேன். அந்த 1 இயர் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நானும் நெக்ஸ்ட் அங்க வந்துட்டேன். நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கிடையிலே வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இருந்துதான் நான் நமக்காக வீட்டுல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த ஃபைட்டை நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்ம லவ் வீட்டுக்கு தெரிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. என்னவோ சொன்னாங்க, எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா உண்மையில இருந்த லவ் மட்டும்தான் என்னை இன்னும் இவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படி நாம ஸ்ட்ராங்கா இருந்ததாலதான் கம்மிங் மார்ச் 3 நம்ம மேரேஜ் நடக்க போகுது. 7th ஆகஸ்ட் 2024 கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ப்ரப்போஸ் பண்ணேன். 2025 பிப்ரவரி 10ல நம்ம மேரேஜ் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. நம்ம மேரேஜ் டே அன்னைக்கு நம்மளோட ஜேர்னியை உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீடியோ. இந்த 8 வருஷத்துல எவ்வளவு சண்டை, எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்க வீட்லயும் உனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் வேணும்னு எனக்காக என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். இட்ஸ் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். I wish we stay together like this forever.